ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஆல் ஆர் டூயிங் குட். இதுதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சில் ரிலாக்ஸ்ட் சண்டே. லாஸ்ட் வீடியோவில் சாட்டர்டே பார்த்தோம். அந்த சாட்டர்டேக்கு நெக்ஸ்ட் டே தான் இந்த வீடியோ எடுத்தது. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் இன்ஃபர்மேட்டிவாக இருக்குமான்னு கேட்டால், லைக் ஒரு ரிலாக்ஸ்ட் மார்னிங் டு நைட் ரொட்டீன் ப்ளஸ் ஜீரக சம்பா பிரியாணி எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு ரெசிபி போஸ்ட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோடே சேர்த்து. ஸோ ஹோப் இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ ஆல். ஆஸ் யூஷுவல் மார்னிங் ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி குடிச்சிட்டு நாங்கள் டேவை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அன்றைக்கி புதுசாக ஃபில்டர் காஃபி ட்ரை பண்ணியிருந்தேன். டேஸ்ட் சூப்பராக வந்துருந்துச்சு. என்ன பிராண்ட்னு செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன். அன்றைக்கி நாங்கள் ஜீரக சம்பா பிரியாணி பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்கு தான் திங்ஸ்லாம் எழுதி கொடுத்து வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். அதுதான் மனப்பாடம் பண்ண வச்சுட்டு திரும்ப சொல்லுன்னு அவனை டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தேன். சொல்லுடா. 1/4 கிலோ மட்டன், பால், தக்காளி, அகர் அவ்வளோதான். ஆல்சோ மீஷோ ஹாலில் வாங்கின திங்ஸ்லாம் ரிவ்யூ போஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். பட் சுத்தமாக எனக்கு அதுக்கு டைம் இல்லை. அது எல்லாமே யூஸ் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ தனியாக ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணாலும் அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமா தெரியல. ஸோ நான் வ்ளாக்ஸில் ஒரு ப்ராடக்ட்டை கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோவில் 2 ப்ராடக்ட்ஸ்க்கு ரிவ்யூ சொல்லியிருக்கேன். நீங்கள் இன்னும் அந்த மீஷோ ஹால் பார்க்கலன்னா மேலே ஐ பட்டனில் டேக் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். வேதாவை கடைக்கு அனுப்பிட்டு அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு போகும்போது 2 அப்படியே உரிச்சு சாப்பிட்லான்னு உரிச்சிட்டு இருந்தேன். கடையில் இது மாதிரி கரண்டி வச்சு அடித்து உடனே எல்லாம் கொட்டிடும் பார்த்துருக்கேன். அது மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஆக்சுவலி இட் ஒர்க்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் வேதா வந்ததும் மட்டன் ஜஸ்ட்டு மஞ்சத்தூள் அண்ட் உப்பு போட்டுட்டு ஊற வச்சுட்டு போமோகிரானேட் சாப்பிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அண்ட் லாஸ்ட் வீடியோ பார்த்துட்டு எல்லாருமே வீடியோ லென்த் ரொம்ப அதிகமாக இருக்குது, கொஞ்சம் ஷார்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அதனால் 23 மினிட்ஸ்லேருந்து இந்த வீடியோ 15 மினிட்ஸ்க்கு கொண்டு வந்திருக்கேன். இன்னும் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் போமோ சாப்பிட்டு முடிச்சுட்டு மட்டன் பிரியாணி செய்ய ப்ரெப்பிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு அந்த மட்டன் ஊற வச்சுருந்தால மஞ்சத்தூள் உப்பு போட்டு அதில் நல்லா கழுவிட்டு தென் இதில் உப்பு மஞ்சத்தூள் தனி மிளகாய் தூள் போட்டு நல்லா மேரினேட் ஆக விட்டுட்டேன். மட்டன் பிரியாணிக்கு சைட் டிஷ் வந்து பச்சை பட்டாணி இருந்துச்சு. அதை வச்சு ஒரு கிரேவி மாதிரி பண்ணலாம்னு அதையும் தண்ணியில் ஊற வச்சுட்டேன். இந்த கிரேவி வந்து நான் இந்த வீடியோவில் கவர் பண்ணல, வேணும்னா சொல்லுங்கள், நான் தனியாக ஒரு ரெசிபி போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் ஜஸ்ட் மட்டன் பிரியாணி மட்டும்தான் கவர் பண்ணியிருப்பேன். ப்ரெப்பிங் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம் ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா அதுதான் ரொம்ப டைம் கன்சியூம் பண்ணோம். சரி பண்ணுறோமே அப்படியே அந்த ஹோல் வீக்குக்கு சேர்த்து பண்ணிடலாம். நிறைய குவாலிட்டி எடுத்து அதை பேஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். வேதா பூண்டு வாங்கிட்டு வந்திருந்தான், நல்லா இருக்குதான்னு சொல்லிட்டேன். திரும்ப பூண்டு நல்லா இருக்கா, நல்லா வாங்கிட்டு வந்திருக்கேன்னா, சூப்பராக இருக்குல்லன்னு கேட்டுகிட்டே இருந்தான். நானும் ஆமாண்டான்னு சொல்லி வேலிடேட் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் இது மாதிரி பாட்டு கேட்டுட்டு ஜாலியாக 2 பேரும் சைட் பை சைட் வேலை செஞ்சுட்டு இருந்தோம். கிச்சனில் ரோலிங் சேர் போட்டு உட்காந்து பூண்டு உரிக்கிற ஒரே ஆளாக தான் இருப்பேன். ரொம்ப நேரம் நிற்க முடியல, அதான் இப்படி இறங்கிட்டேன். இங்கே பாரு, அதுவே உரிப்பேன். வேதா பிளேலிஸ்ட் வேறு செம்ம சூப்பராக இருக்கும். ஸோ அதை பாட்டு அப்படியே இருக்கட்டும்னு மியூட் கூட பண்ணல. இந்த கிளிப்ஸ்லாம் காப்பிரைட் வந்து ஏதாச்சும் பிளாக் பண்ணிடுவாங்களா தெரியல. மேபி வந்தால் நான் அதுக்கப்புறம் மியூட் பண்ணிக்கிறேன். இப்போ விசிட் அப்படியே இருக்கட்டும். இப்போ நான் மேரினேட் பண்ண மாட்டேன்னா 3 அளவு தண்ணி ஊற்றிட்டு 5 to 6 விசில்ஸ் வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ பிரியாணிக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணலாம். 5 பட்டை, 6 ஏலக்காய், 7 கிராம்பு, 2 ஸ்டார் அனிஸ், 2 மராட்டி மொக்கு, இதெல்லாம் நல்லா ஃபைன் பவுடராக இப்படி அரைச்சி எடுத்துக்கிறேன். நான் பூண்டு உரித்து முடிச்சுட்டு இஞ்சி உரிக்கிற அந்த ப்ராசஸை வந்து வேதா கிட்ட தள்ளி விட்டுட்டேன். அவன் கட் பண்ணிட்டு இருந்தான். அப்புறம் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதை மிக்சியில் போட்டு அதையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். நீங்கள் ஒர்க்கிங் உமனாக இருக்கீங்கன்னா இது மாதிரி முன்னாடியே ப்ரீப்ரிப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுக்கிறது, அப்புறம் மின்ட், கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் கட் பண்ணி பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது, அப்புறம் ஏதாச்சும் புளி தொக்கு இல்லைனா புதினா தொக்கு இதெல்லாம் ரெடிமேடாக நீங்களே அரைச்சி வச்சுக்கிறது. இது மாதிரி குட்டி குட்டி திங்ஸ்லாம் நீங்கள் ப்ரெப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா த்ரூஅவுட் த வீக் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணிட்டு நெக்ஸ்ட் நான் வெங்காயம் தக்காளி கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வெங்காயமும் இது மாதிரி வெர்டிக்கலாக கட் பண்ணணும், தக்காளியும் வெர்டிக்கலாக தான் கட் பண்ணணும். சில பேர் பிரியாணிக்கு தக்காளி தொக்கு கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணுவாங்க, பட் வெர்டிக்கலாக இது மாதிரி தான் ஸ்லைஸாக கட் பண்ணணும். அப்புறம் 5 பச்சை மிளகாய் எடுத்து கீறி வச்சுக்கிட்டேன்.
ஃபிக்ஸு பண்ண போகிறோம். இந்த மிரர் மீஷோ ஹால் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது நான் ஃபிக்ஸ் பண்ணலான்னு பார்க்குறேன், பண்ணவே முடியல. சூப்பராக இருக்கும் குவாலிட்டி, ட்ரை பண்ணி பாருங்கள். சீக்கிரமாக ஆணி அடித்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். மீன்வைல் மட்டன் இங்கே வெந்துருச்சு. மட்டன் வேக வச்சு தண்ணியும் எடுத்து வச்சுக்கிட்டேன். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுதான் டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் பிரியாணிக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பிரியாணிக்கு தேவையான புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் கொஞ்சம் கொஞ்சமாக. இந்த ப்ராசஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது சீரக சம்பா அரிசி எடுத்து அதையும் ஊற வச்சுக்கிறேன். ஏன்னா நான் பிரியாணி ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இப்போ ஊற வச்சா கரெக்டாக இருக்கும். நான் இந்த டம்ளரில் 1 டம்ளர் அரிசி எடுத்துக்கிட்டேன். 1 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் தண்ணி ஊற்றணும். அதுக்கேற்ற மாதிரி பார்த்து ஊற்றிக்கோங்க. நான் இங்கே இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது வேதா அங்கே வீடு க்ளீன் பண்ணிட்டு இருந்தான். அரிசி ஊற வச்சு ஓரமாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ஒரு குக்கரில் தாராளமாக எண்ணெய் விட்டுட்டு 1 ஸ்பூன் கீ ஆர் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அது ஒன்ஸ் மெல்ட் ஆனதும் இப்போ ஓல்ட் ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு கீரி வச்சுருக்க 5 பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு வெங்காயத்தை இது மாதிரி கையிலே கசக்கி செப்பரேட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கணும். நான் வெங்காயம் வதங்கும் போதே சேர்த்து அந்த புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் போட்டுக்கிறேன். இப்போ ஆனியன் கோல்டன் ப்ரௌனுக்கு நல்லா ரோஸ்ட் ஆகி வரணும். நான் இந்த சாப்பரை மீஷோ ஹாலில் காட்டியிருப்பேன். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு இந்த வீடியோவில் காட்டியிருப்பேன். வெங்காயம் சாப் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்கள். நம்ம உள்ளே கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி போட்டுடணும். அது வந்து குட்டி குட்டியாக ரொம்ப ஃபைன் பீஸாக சாப் பண்ணி கொடுத்துருவோம். இது வந்து வெங்காயம் தக்காளிக்கெலாம் நான் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டால் நான் பெருசாக யூஸ் பண்ண மாட்டேன். நான் இதை மெயினாக கேரட் கட் பண்ணுறதுக்கு வாங்கினேன். கேரட் பொரியலுக்கு குட்டி குட்டியாக சாப் பண்ண அந்த கேரட்டை நைஃப்பில் கட் பண்ணுறதுக்குள்ளே உயிரே போயிடும். ஸோ அதுக்கு வாங்கினேன். அதுக்கு ஏற்ற மாதிரி நல்லாவே கேரட் சூப்பராக கட் பண்ணுது. ஓகே, பேக் டு பிரியாணி. அந்த ஃப்ரை ஆகிட்டு இருக்க ஆனியன் கூட கொஞ்சம் உப்பு அண்ட் தக்காளி அண்ட் 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு இப்போது பச்சை ஸ்மெல் போக மஞ்சள் போட்டுக்கிறேன். அப்புறம் சில்லி பவுடர் 1 ஸ்பூன், அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல ஃபஸ்ட்டு ஒரு பவுடர் அது போட்டுக்கிறேன். இப்போ எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ அது அடி பிடிக்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜ்க்கு வரும். அப்போ வந்து கர்ட் போட்டுக்கிறேன். கர்ட் போட்டுட்டு எல்லாம் சேர்ந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது மட்டன் வேக வச்சுருந்தோம்ல, மட்டன் ஃபஸ்ட்டு போட்டுட்டு ஒரு வதக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கிறேன். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஏன்னா கர்ட் ரொம்ப தண்ணியாக இருந்துச்சு. இது மாதிரி தண்ணி ஊற்றிட்டு கொதி வரும்போது அரிசி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ரைஸ் போட்டு ஒரு கிண்டிட்டு திரும்ப இன்னொரு கொதி வரணும். இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு கரெக்டாக இருக்கா பார்த்துட்டு வேணும்னா போட்டுக்கணும். உப்பு லைட்டு தூக்கலாக இருக்கணும். சால்ட் போட்டுட்டு லிட் க்ளோஸ் பண்ணிட்டு 3 விசில்ஸ் வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ விசில் வர கேப்பில் பீஸ் பே பண்ணணும்னு சொன்னால அதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். விசில்ஸ் வந்ததும் ஆஃப் பண்ணிவிட்டு அதே குக்கரில் கொஞ்சம் நேரம் வச்சுருங்க. ஏன்னா நான் குக்கர்லேயே வச்சுருங்கன்னு சொல்லிட்டு குக்கர் ஓப்பனில் இருக்கேன்னு பார்க்காதீங்க. இது பிரியாணி செய்கிறதுக்கு முன்னாடி எடுத்த கிளிப்ஸு. கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் எங்கள் அம்மா கிட்ட ஏமா எப்பாரு சிரிச்சிருந்து இருக்க, ஏமா எரிஞ்சு விழற அப்படின்னு கேட்டே இருப்பேன். பட் இப்போ வீடியோலாம் ரெக்கார்ட் பண்ணும்போது என் ஃபேஸை பார்க்கும்போது தான் தெரியுது குரங்கு மாதிரி வச்சுருக்கேன். யாராலையும் கிச்சனில் சிரிச்சுக்கிட்டேலாம் வேலை செய்ய முடியாது, படத்தில் காட்டுற மாதிரி. இப்போ தான் ரியலைஸ் ஆகுது எனக்கு அது. அண்ட் மாம்பழம் இல்லாமல் எப்படி பிரியாணியே பண்ணாலும் எனக்கு மாம்பழம் வேணும். ஸோ மாம்பழம் கட் பண்ணிட்டு இருந்தேன். அன்றைக்கி 2 to 3 வெரைட்டி மாம்பழம் வாங்கிட்டு வந்திருந்தோம். செந்தூரா, பங்கனப்பள்ளி, அப்புறம் ரஸ்தாலி நினைக்கிறேன். கட் பண்ணிட்டு இருந்தேன் ஜாலியாக. பிரியாணி ஓப்பன் பண்ண உடனே கலரே வேறு மாதிரி இருந்துச்சு. ஐயோ போயிடுச்சு, ஃப்ளாப் ஆகிடுச்சுன்னு நினச்சிட்டேன். அப்புறம் ஸ்மெல் பண்ணி பார்த்தா வாசனை அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸ்மெல்லே அவ்வளோ டெம்டிங்காக இருந்துச்சு. என்னால் கொஞ்சம் கூட ரெசிஸ்ட் பண்ணவே முடியல. உடனே சாப்பிடணும், ரெடி பண்ணுன்னு வேதா கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அந்த வீக் தான் ஸ்குவிட் கேம் 3 ரிலீஸ் ஆகிருந்துச்சு. ஸோ அதை நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்துட்டே அப்படியே சாப்பிட்ருந்தோம். பிரியாணி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நிஜமாவே. எங்களை வெளியில் யாரும் ஷேர் பண்ண வேணாம், நாங்களே எங்களை ஹைப் பண்ணிக்குவோம். எப்படி ஹைப் பண்ணோன்னு மட்டும் பாருங்கள். எப்படி இருக்க? இருப்பா, டேஸ்ட் பண்ணுறேன். செமையா இருக்குதா? அதுதான் சொல்றேன். நல்லா ஹெவியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு செம ஃபுட் கோமாக்கு போயிட்டோம். அப்படியே படுத்து ஒரு தூக்கத்தை போட்டுட்டு ஈவினிங் டீ குடிக்கலான்னு கொஞ்சம் டைஜஸ்ட் ஆகும்னு வேதா டீ போட்டுருந்தான். மீன்வேல் நான் தயிர் பண்ணலான்னு பால் காய்ச்சி உர ஊற்றுவாங்கல்ல, ஸோ அது ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். எந்த அளவுக்கு அந்த பிரியாணி டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா மதியம் சாப்பிட்டதே இன்னும் செரிக்கல எனக்கு. அதுக்குள்ளே மீதி இருந்த குக்கர் அந்த பிரியாணி அப்படியே குக்கர்லேயே எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். நீங்கள் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணணும்.
ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். எனக்கு டீ குடிக்கவே சுத்தமாக பிடிக்கல அன்றைக்கி. ஏன்னா பிரியாணி சாப்பிட்டது நாக்கிலே இருந்துச்சு. டீ குடித்தா அந்த டேஸ்ட் போயிடும்னு சொல்லிவிட்டு டீ குடிக்க மாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டு இருந்தேன். வேதை நான் போட்டுட்டேன், நீ குடிச்சே ஆகும் திட்டி அப்புறம் குடிக்க வச்சான். டீ குடிச்சிட்டு அப்படியே எங்கேயாச்சும் ஒரு ட்ரைவ் மாதிரி போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். எங்கே போகிறதுன்னு தெரியல. ஸோ அப்படியே பக்கத்தில் மவுண்ட் ரோட் பிலால் இருக்குது. அங்கே போயிட்டு அங்கே பன் பட்டர் ஜாம் இருக்கும், சூப்பராக இருக்கும். அதுலேயே 2 வெரைட்டிஸ் இருக்கும், நல்லாயிருக்கும். அதை சாப்பிட்லான்னு சொல்லிட்டு போயிட்டுருந்தோம். ஆல்ரெடி வயிறு ஃபுல்லாக இருந்துச்சா, ஸோ அதை மட்டும் சாப்பிட்டு டின்னர் முடிச்சிடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். அப்புறம் அகரக தேடிட்டு இருந்தேன் கடையில், சொன்னேன்ல அது வாங்கலான்னு போனோம். நாங்கள் எல்லா மால் ஸ்மார்ட் பஜார்லேயும் தேடி பார்த்துட்டோம், எங்கேயுமே இல்லை. அப்புறம் விவேரா மால் பக்கத்தில் பார்கின் மார்ட்னு இந்த ஒரு ஷாப் இருந்துச்சு, அங்கே போயிட்டு செக் பண்ணலான்னு பார்த்தோம். அங்கே எல்லாமே 6 to 8% டிஸ்கவுண்ட்டில் இருந்துச்சு. இதில் தான் இந்த பாலோட பிரதமன் செய்வாங்க. அவன் இதே எடுத்துகிட்டு வந்தேன், உனக்கு ஒருத்தவங்க கொடுத்தாங்க. ஃப்ளேவர்டு ஜெல்லிஸ் இருக்குது, பட் அதான் தெரியல. இதோ இருக்குது வேதா. ஒரு வழியாக அகரகரை கண்டுபிடிச்சி வாங்கிட்டோம். அண்ட் அந்த ஜாப்பனீஸ் ஜெல்லி காஃபியும் செஞ்சு சாப்பிட்டோம், சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட் விலாகில் அந்த ரெசிபி வரும். வந்ததை வாங்கிட்டு கிளம்பாமல் அந்த கடையில் வேறு என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருந்தோம். அங்கே இது மாதிரி க்யூட்டாக நிறைய குட்டி குட்டி பேக்ஸ்லாம் இருந்துச்சு, அதை பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் ஐ வாண்டட் டு டாக் அபவுட் ஒன் திங். ஐயோ, பிங்க்குக்கு தமிழில் என்ன, இளஞ்சிவப்பு அப்படின்னு முடிகிற ஒரு சேனல் இருக்கும் தெரியுமா? அவங்க பேசிக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கேமராவையும் மைக்கையும் வச்சுக்கிட்டு எந்த வீட்டில் எந்த ஃபேமிலி டிசாஸ்டர் ஆகும், எங்கே போய்ட்டு ரெக்கார்ட் பண்ணலான்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒன்ஸ் எதாவது ஃபேமிலி பிரேக் ஆனதுக்கப்புறம், இல்லை யாராச்சும் இறந்ததுக்கப்புறம், இல்லை டிவோர்ஸ் ஆனதுக்கப்புறம் கேமராவையும் மைக்கையும் ஒரு ஃபீமேல் ஆங்கரையும் கூட்டிகிட்டு போயிட்டு சொல்லுங்கள் என்ன நடந்துச்சு, எப்படி ஆச்சு அப்படி சொல்லிட்டு மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் அந்த விக்டிம் யார் பாதிக்கப்பட்டாங்களோ, உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். உங்கள் பொண்ணு எப்போ எந்திரிப்பாங்க, எப்போ ப்ரஷ் பண்ணுவாங்க, எல்லாத்தையும் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக ஒரு ஆன்சர் கேட்பாங்க. அந்த அஃபெக்ட் ஆனவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா, சரி நம்ம வாய்ஸ் எங்கேயாச்சும் டெலிவிஷன் ஒரு யூடியூப்பில் வந்தால் நமக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கும்னு நம்பி எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இதை அவங்க பிட்டாக பிரித்து குட்டி குட்டி ஷார்ட்ஸாக மாற்றி டீட்டெயில்டாக, இப்போது ஒரு ஹராஸ்மெண்ட் நடக்குது வைங்களேன், அதை டாப் டு பாட்டம் ரொம்ப இன்டெப்த்தாக நுழைஞ்சி அதை கேவலமாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, ஜஸ்ட் டிஆர்பிக்காக. ஐ டோன்ட் நோ வாட் யூ ஆர் கெட்டிங் அவுட் ஆஃப் திஸ். லைக் அஃப்கோர்ஸ் மணி தான், பணம் சம்பாதிக்கிறதுக்கு மல்டிபிள் வேஸ் இருக்குது. நீங்கள் யூடியூப் சேனல் ரன் பண்ணணும்னா நிறைய ஆக்டர்ஸ் வந்து ஃபேம் இல்லாமல் ஒரு படம் 2 படத்தோடு முடிச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. அவங்கள கூப்பிட்டு வச்சு இன்டர்வியூ பண்ணலாம். அப்படி இல்லைனா நிறைய சோஷியல் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க, வெளியில் தெரியாமல் அவங்களை கூப்பிட்டு வச்சு இன்டர்வியூ பண்ணலாம். நிறைய பீப்புள் இருக்காங்க உங்கள் டிஆர்பி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. அதை விட்டுட்டு ஒரு விக்டிமை, அவங்க ஃபேமிலியை, ஆல்ரெடி செத்து போனவங்களை எப்படி செத்தாங்கன்னு டிஸ்கிரைப் பண்ணி திரும்ப சாவடிச்சு அதில் நீங்கள் மணி சம்பாதிச்சு என்ன பண்ண போகிறீங்கன்னு தெரில. அதில் ஒரு ஃபீமேல் ஆங்கர் இருப்பாங்க, முகத்தை ரொம்ப சேடாக வச்சுக்கிட்டு, இல்லை கோவமாக ஆக்ரோஷமாக வச்சுக்கிட்டு, சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்க கோவப்பட்டு சோகமாக பேசுகிறாங்களாமா. அப்படி பேசி அதை வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, கேட்கவே காது கூசுகிற மாதிரி இருக்கும். அந்த இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்க தேவையில்லாமல். எதுக்குடா நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்க, ஜஸ்டிஸ் வேணும்னா கோர்ட்டில் போயிட்டு ப்ரூஃப் சப்மிட் பண்ணுங்கள், எதுக்கு டிவியில் உட்காந்துக்கிட்டு இல்லை எல்லோரும் பார்க்குற ஒரு சேனலில் உட்காந்துட்டு இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு இருக்கு. எனக்கு உங்களுக்கும் இப்படி தான் ஃபீல் ஆகும்னு நினைக்கிறேன். சரி, நானும் போன வீடியோவில் தான் ரொம்ப இறங்கிட்டோம், இந்த வீடியோவில் பாசிட்டிவாக இருக்கணும், பாசிட்டிவ் வைப் செட் பண்ணணும்னு நினைக்கிறேன். சில இதெல்லாம் முடியல, ரத்தம் கொதிக்குது கைஸ், அப்படி இருக்குது. ஓகே, தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ. அப்புறம் நாங்கள் பன் பட்டர் ஜாம் சாப்பிட்டு வீட்டுக்கு வந்து ஸ்குவிட் கேம் பார்த்துட்டு டேவை சூப்பராக முடிச்சிட்டோம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் விலாகில் நம்ம மீட் பண்ணலாம். நெக்ஸ்ட் என்ன ரெசிபி ட்ரை பண்ணலான்னு சொல்லுங்கள், அதை நான் விலாக் ஆர் ஷார்ட்ஸில் இன்க்ளூட் பண்ணுறேன். சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள். புரிஞ்சுதா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.